அவங்களோட புது ஃப்ரெண்ட் சர்க்கிள். கட்டு சிங்கியோட ஸ்கூல் பஸ் இன்னைக்கு சீக்கிரம் வந்துடும். அதனால பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு ரொம்பவே சீக்கிரம் கிளம்பிடுறாங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கட்டு ஏதோ எழுதிக்கிட்டே இருப்பாரு. கட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ராஜெக்ட் எழுதிக்கிட்டு இருக்க பண்டி. அட, நீ இன்னும் அதை முடிக்கலையா? அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு. முடிஞ்சிடுச்சுனே வச்சுக்கலாம். கட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத. டீச்சர் இன்னைக்கு ப்ராஜெக்ட் பத்தி எதுவும் கேட்க மாட்டாங்க. என்னது? ஏன்? இன்னைக்கு மேம்க்கு பர்த்டே. நாம எல்லாரும் மேம்க்கு சர்ப்ரைஸ் கார்டு கொடுப்போம், சரியா? அடவா, அப்பனா நானும் தப்பிச்சிட்டேன். கட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னு. ஆனா அதுக்குள்ள அங்க சிங்கி வந்துட்டா. மறுபடியும் அவன் ஹோம்வொர்க் எழுதலன்னு சொல்லி, மறுபடியும் உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்க நீ பண்றத விட்டுட்ட, மறந்துட்ட இல்லையா? இன்னைக்கு மேம் பர்த்டே இல்லன்னு வெச்சுக்கோயேன். இன்னைக்கு உன்னோட சேர்ந்து நாங்க கூட திட்டு வாங்கிருக்கணும். நீ நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எப்ப பாரு உன்னோட வேலைய லேட்டா தான் பண்ற. நீ தப்பு பண்ற கட்டு. இனிமே அப்படி பண்ணாத அப்படின்னு சிங்கி சொன்னதும் அவன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிங்கி, நான் இனிமே இந்த மாதிரி எப்பவுமே லேட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு ஹோம்வொர்க்கும் ப்ராஜெக்ட் இருந்தாலும் டைமுக்கு முடிச்சிடுறேன். சாரி சிங்கி. குட், இனிமே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னைக்கு வா, மேம் பர்த்டேக்கு கார்ட்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் போர்டு எல்லாமே நம்ம டெக்கரேட் பண்ணியாக்கணும். கட்டு அப்புறம் வேற பசங்க எல்லாருமே கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சில பேரு போர்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேரு ஹாப்பி பர்த்டே மேம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மேம் அங்க வந்துடுறாங்க. பசங்களோட சர்ப்ரைஸ பார்த்து மேம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாவ் பசங்களா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. டெக்கரேஷன் செம்மையா இருக்கு. அப்புறம் இந்த கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெல்கம் மேம். சரி சரி, இப்ப நீங்க எல்லாரும் போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. நான் உங்க எல்லாருக்காகவும் கேண்டீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க பிளேஸ்க்கே நான் வந்து உங்க எல்லாருக்கும் கேண்டீஸ கொடுக்கறேன், சரியா? பசங்க எல்லாருமே கேண்டி சாப்பிடுறாங்க. எப்பயும் போலவே அவங்களோட எல்லா கிளாஸும் நடக்குது. மத்தியான நேரத்துல பசங்க எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு நல்லா ஃபன் பண்றீங்க. கட்டு, பண்டி, ஹரி, என்னோட பழைய ஸ்கூல்ல இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ நான் ரொம்ப அதிகமா மிஸ் பண்றேன் தெரியுமா? அட மோண்டி, நீயும் எங்களோட ஃப்ரெண்டு தானே. இனிமே நீயும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். என்ன, உண்மையாவா கட்டு? ஆமா, உண்மையாதான். அது மட்டும் இல்ல மாண்டி, நீ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்ல புதுசா தான் சேர்ந்திருக்க. அதனால இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு கதையா சொல்றேன் மாண்டி, கேக்குறியா? பண்டி, மோண்டி மற்றும் ஹரி அவங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படின்னா அவங்க சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போய் அவங்க பண்ண அந்த ரோபோட்டை பத்தி, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து மார்ச் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பெரேட் பண்ணது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்க பேசுறாங்க. அதுக்குள்ள லஞ்ச் முடிஞ்சிடுது. இதுக்குள்ளவே அவங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள மேம் கிளாஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. மேம் ப்ராஜெக்ட் ஒர்க் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சிங்கி மற்றும் குட்டி சப்மிட் பண்ண வேண்டிய நேரம். ஓ சிங்கி, குட்டி, நீங்க 2 பேரும் இந்த ஹோம்வொர்க் சேர்ந்து பண்ணீங்களா? ஓகே. அப்புறம் குட்டி, நீ அன்னைக்கு கிளாஸ்க்கு ஒரு நாள் வரலல்ல? அன்னைக்கு டெஸ்ட் இருந்தது, நீ ஆப்சென்ட்டா இருந்த. சரி, நான் இப்ப உனக்கு क्वेश्चंस கேக்குற ஆன்சர் சொன்னீனா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய மார்க்ஸை கொடுக்கறேன், சரியா? அப்படின்னு மேம் சொன்னதும் குட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அவளுக்கு ஒரு 2 क्वेश्चनக்கு நல்ல ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் அவ ஒரே வாட்டி ஆன்சரை சொல்றதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இல்லாம இருந்தா. மேம் क्वेश्चंस கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அத கிளியரா மேம் கிட்ட சொல்ல முடியாதால சிங்கி பக்கத்துல இருந்து விஸ்பர் பண்ண ஆரம்பிக்கிறா. அத கேட்டு கேட்ச் பண்ணிட்டு குட்டி மேம்க்கு ஆன்சர்ஸ சொல்லிடுறா. எப்படி ஆன்சர் சொல்லி திட்டு வாங்காம அவ தப்பிச்சுக்கிட்டா. ஓகே, இப்ப நீங்க 2 பேரும் போய் உட்காரலாம். உங்க ப்ராஜெக்ட்ஸ் நான் இப்ப சப்மிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் அவங்க பிளேஸ்ல உட்காந்துடுறாங்க. குட்டிக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகுது சிங்கி தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு கோமா இருந்தாலும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணால அதனால. அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்றாங்க. அப்ப எல்லாருமே நின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல, சிங்கி, ஐ அம் சாரி, நான் உன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டேன். சிங்கியா வேற பசங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, குட்டி சடனா வந்து மன்னிப்பு கேக்குறாளே அப்படின்னு. நானும் கோவப்பட்டேன்ல, பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஐ அம் ஆல்சோ சாரி. நல்லதா போச்சு, எப்படியோ உங்க 2 பேரோட சண்டை முடிஞ்சது. நாம இத கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். எப்படி இதா?
நாம ஏன் நம்ம கோல்கப்பா அங்கிள் கிட்ட போக கூடாது? எப்படியோ மோண்டி கூட குரூப்ல புதுசா வந்திருக்கான். அவனுக்கு கூட கண்டிப்பா சாப்பிட வச்சே ஆகணும். இது நிஜமாலே ரொம்ப நல்ல ஐடியா கட்டு. நாம போலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்களோட சண்டையோ எப்படியோ முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறந்துடாதீங்க. குட்டி, என் கூட நீ பேட்மிண்டன் விளையாடுவல்ல? கண்டிப்பா சிங்கி. அப்புறம் என்ன, சாயந்தரம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பேட்மிண்டன் ஆடுறாங்க. புன்டூன் கிட்ஸ்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. அட, பார்சல் வந்துடுச்சா? பாருங்க பசங்களா, போய் வாங்குங்க, உங்களுக்காக தான் பார்சல். வா மம்மி, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபிஷிங் ராட் செம்மையா இருக்குல்ல? உங்க 2 பேருக்கும் நான் எந்த லெட்டர் சொல்றேனோ அந்த லெட்டரை நீங்க ஃபிஷிங் ராட்ல எடுத்து எனக்கு காட்டணும். வாவ், ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே இப்ப நாம லெட்டர்ஸ் கத்துக்க போறோமா? இத பாருங்க, இத ஃப்ரிஸ்கி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால உங்களோட ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்தாங்க லேஸ். இப்ப இந்த லேஸ்ல ஒன்னொன்னா பீட்ஸ் போட நீங்க ட்ரை பண்ணுங்க. அட மம்மி, இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இது என்ன பாக்ஸ்மா? இது புன்டூன் கிட்ஸோட லேர்னிங் பாக்ஸ். இதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம் நர்சரி, ஜூனியர் கேஜி அப்புறம் சீனியர் கேஜி பசங்களுக்காக. உங்களுக்கும் இந்த கிட் வேணுமா? அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லனா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. இப்ப நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.puntoonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.